Hello mates, today I am going to break down my one of favorite entry model. It's based on liquidity. இந்த liquidity setup என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்திருந்தாங்க. அந்த ட்ரேடோட பிரேக் டவுனை நம்ம பார்க்கலாம். அந்த பேர் USD CAD. ஓகே, USD CAD ஓவராலாக ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட ஹையை இங்கே லிக்விடிட்டி கிராப் பண்ண உடனே went to 1 hour. ஸோ மார்க்கெட் இங்கே நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஏஷியன்லேயே லிக்விடிட்டி கிராஃப் பண்ணிச்சு. தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தது. ஓகே ஃபைன். இப்போது நமக்கு மார்க்கெட் ஏஷியனோட ஹையை எடுக்காததுனால நமக்கு அனதர் செஷனோட லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுற வரைக்கும் வி ஹாவ் டு வெயிட். அதனால் மார்க்கெட் லண்டனோட ஹையை கிராப் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த லண்டனோட ஹையை மார்க்கெட் கிராப் பண்ணிச்சு. த சேம் சினாரியோ மார்க்கெட் இந்த 1 ஹவரோட ஆர்டர் பிளாக்லையும் மிட்டிகேட் பண்ணிச்சு. மார்க்கெட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ண உடனே எனக்கு ஒரு அக்ரெசிவான வால்யூம் ஜென்ரேட் ஆனிச்சு. ஸோ அந்த இடத்துலேருந்து நான் என்னுடைய ட்ரேட்ஸை நான் இங்கே பிளான் பண்ணேன். மார்க்கெட் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்ல மிட்டிகேட் பண்ணி ரிஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நான் இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனில் என்ட்ரியை பிளேஸ் பண்ணேன். ஸ்டாப் லாஸ் இங்கே. தென் டார்கெட் ஓவரால் இந்த ஒரு லோ வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தேன். இட்ஸ் அரவுண்ட் 1:7 RR. அகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டு அகெயின் இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆன உடனே அக்ரெசிவாக ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸ்டில் மார்க்கெட் இஸ் கம்மிங் டவுன். இப்போ இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணாலுமே அரவுண்ட் 1:3 RR. ஓகே, இந்த ட்ரேடு எனக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஆஃப் சம் மார்க்கெட் மேபி ஓப்பனிங் டைமில் ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு அகெயின்ஸ்டாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எனக்கு 1%ங்கிறது 2%, 2.5% வரைக்கும் ஸ்லிப்பேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ த சேம் ட்ரேடை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு ஜோனில் எடுத்திருக்காரு. த சேம் USD CAD. USD CAD இவர் சேம் செட்டப்ஸை பிளான் பண்ணி எடுத்திருக்காரு. என்னுடைய ட்ரேட் செட்டப் இல்லாமலேயே அவரே ட்ரேடை அனலைஸ் பண்ணி ஓனாக ட்ரேட்ஸை பிளான் பண்ணி எடுத்திருக்காரு. பட் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு 1:3 RR ப்ளஸில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது. பிகாஸ் மார்க்கெட் இங்கே ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்கு. தென் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறதுனால வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட். ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம். நாம் ஒரு ப்ரைவேட் டிஸ்கார்ட் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் DM பண்ணுங்கள். சோஸ்.